வாசகர்களே, நேயர்களே வணக்கம். திறமையா சாவரின் இந்த சேனல்ல இருந்து உங்களுக்கு என்ன சொல்லணும்னா, இன்னைக்கு பொது செய்தியை பத்தி சொல்லப் போறோம். அதுக்கு முன்னால திருமாவளவன், அண்ணாமலை பத்தி பேசணும். ஏன்டா அவங்க 2 பேருமே வார்த்தை போர் பண்ணிட்டு இருக்காங்க. 2 ஃபைட்டிங் ஈச் அதர் இன் தி வேர்ட். சில நேரத்துல வல்கரான வார்த்தையும் கூட யூஸ் பண்றாங்க. விசிகே அப்படின்னா விழுப்புரம் சிதம்பரம் கட்சி அப்படின்னு இவர் சொல்றாரு. யாரு? அண்ணாமலை சொல்றாரு. பிளாஸ்டிக் ஷேர்ன்னு சொல்றாரு. இவரு என்ன பண்றாரு? நீங்க அண்ணாமலை யாரும் நம்பாதீங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. ஸோ அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க, பண்ணிக்கிறாங்க. அதுல நம்ம இன்டர்ஃபியர் ஆகுறது நல்லா இல்லை. இருந்தாலும் இப்போ புதுசா ஒரு வார்த்தையில நம்ம இன்டர்ஃபியர் ஆக வேண்டியிருக்கு. ஒரு விமர்சனம் பண்ண வேண்டியிருக்கு. என்னன்னாக்க, திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காரு? தங்கத்தின் விலையை இந்திய பிரதமர் மோடி அவர்கள் உயர்த்திட்டாரு அப்படிங்கிறாரு. அதுக்கு அண்ணாமலை என்ன பதில் சொல்றாரு? அது தங்கம் இன்டர்நேஷனல் மார்க்கெட். அது இப்போ உலகத்துல உலகமயமா இருக்கிறது. அதை மோடி அவர்கள் ஏத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது கூட தெரியாத ஒரு பொது அறிவு இல்லாதவரே திருமாவளவன் அப்படிங்கிறார். அவருக்கு பொது அறிவு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத அடுத்ததுல நம்ம பார்ப்போம். அடுத்தது தலித்துன்னு இருக்குது. தலித்துங்கிற வார்த்தையை ஒவ்வொருத்தரும் விதவிதமா பேசுறாங்க. அர்த்தமா அவங்களுக்கு கற்பனைகள் பண்ணியெல்லாம் பேசுறாங்க. சில நேரத்துல பார்த்தா தலித்துங்கிறது அருவருப்பா தெரியுது, அசிங்கமா தெரியுது, வெறுப்பா தெரியுது. என்ன சொல்ல முடியாத அளவுக்கு போயிட்டு இருக்கு. அப்போ தலித்துங்கிற அர்த்தம், உண்மையான அர்த்தம் எங்க இருக்குது? எந்த இலக்கியத்திலையும் அதுலேயுமே காண கிடைக்கல. அதெல்லாம் ஐரோப்பிய நாட்டுல இருந்து உருவானது. இந்து மதங்கள், இந்து, கிறிஸ்து, முஸ்லீம் 3மே ஒரே மதம் தான். அதுல இருந்து வந்ததுதான் அந்த வார்த்தை. அதாவது தலித்துங்கிறதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னா, வில்லிங் டு சர்வ். யாருக்கு சர்வ் பண்றது? ஃபார் டிவைன். அது அந்த தெய்வீகத்துக்கு வேலை செய்யறாமத்தையும் அவனுக்கு சர்வ் பண்றதுக்கு தான் தலித்துன்னு பேரு. அதை பத்தி நம்ம அடுத்த இதுல தெளிவா பார்க்கலாம். இப்போ பொது செய்தியை பார்க்கலாம். பொது செய்தி என்னன்னு அப்படின்னாக்கா, நிறைய பேர் வீடியோ போடுறாங்க, பொதுமக்களுக்கெல்லாம் சொல்றாங்க. இருந்தாலும் பொதுமக்கள் இன்னும் தெளிவா அவங்க கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னன்னு கேட்டா விளக்கம் சொல்றதுக்கு ஆள் இல்லை. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, சுப்பிரமணிய சாமி விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனை பார்த்து இன்டர்நேஷனல் பறையான்னு சொல்லிட்டாரு. அதனால நாட்டுல பெரிய பிரச்சனை வந்துச்சு, பெரிய போராட்டமே வந்துச்சு. இந்த சாலை மறியல் கேஸ் அது இதுன்னு வந்துச்சு. கடைசியில ஒரு நாள் கோர்ட்ல எல்லாம் பேசி முடிச்சு மன்னிப்பு கேட்டு வெளியே வரும்போது, அப்பவும் பொதுமக்கள் இவர்கிட்ட நிருபர்கிட்ட சொல்றாரு, நான் அவங்க மட்டமா பேசி அவங்க மனசு வேதனைப்படுற மாதிரி அந்த அர்த்தத்துல சொல்லல. நான் அதெல்லாம் அப்படி மனம் வேதப்பட்டிருந்தா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், பகிரமாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இனி இதை பத்தி பேச மாட்டேன்ட்டார். அப்ப சரி எல்லாம் விட்டாங்க. அந்த நிருபர்கள் இருந்தாங்களா, அவங்க என்ன கேட்டிருக்கோம்? சார், நாங்க அந்த அர்த்தத்துல பேசலன்னு சொல்றீங்களே, அப்ப நீங்க எந்த அர்த்தத்துல சார் பேசுனீங்கன்னு சொல்லியிருந்தா ஒரு தெளிவான விளக்கம் கிடைச்சிருக்கும் இல்லையா? இவங்களும் சொல்ல மாட்டாங்க, கேட்கவும் மாட்டாங்க, மக்களுக்கும் புரியாது. அப்படிங்கும்போது ஒரு தெளிவான சிந்தனையோ ஒரு கருத்தையோ சொல்றதுக்கு ஒரு சேனல் கண்டிப்பா தேவை இல்லையா? அது இந்த சேனலாவே இருந்துட்டு போகுதுன்னு ஆரம்பிச்சிருக்கு. இதுல இருந்து உங்களுக்கு நிறைய கருத்துக்களை சொல்ல டைம் இருக்கும்போது பாருங்க. வணக்கம்.